ஒரு மகிமை இந்த மாதம் உங்க மேல வரப்போகிறது. This month a glory is coming ஒரு upon மகிமை உங்க குடும்பத்தின் மேல இறங்கி you. The வரப்போகிறது. glory is going to come into your family. உங்களால இதுவரை எதெல்லாம் சாதிக்க முடியலையோ அந்த மகிமை சாதிக்க போகிறது. Whatever you were not able to accomplish, but the glory of God will come and accomplish those things. மகிமை வந்துச்சுனா குறைவுகள் நிறைவாக மாறிவிடும். When the glory comes, every lack will turn into abundance. மகிமையால மட்டும்தான் மைனஸ் பிளஸ் 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 மாத்த முடியும். But only through the glory of the God you can change some minus into plus and plus side. இப்போ என்ன பார்க்கறவங்க பிச்சைக்காரனா பார்க்கறாங்க. எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஏன் இந்த பாடுகள் வழியா போறதுக்கு சம்மதிச்சேன்னா எனக்கு இப்ப இருக்கிற பாடுகள் பத்தி இல்ல, இனி வரும் மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மாசம் கர்த்தர் நீங்க அந்த டெஸ்ட்ல எப்படி இருந்தீங்கன்றத பார்த்து ரிவார்ட் பண்ற மாதமாக மாற போகிறது. Amen. This is a month of reward and it's going to give the reward for all the tests you wrote in your life. இன்னைக்கு நீங்க வனாந்தரத்துல இருக்கலாம். Today you can live in wilderness. இப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு. God is looking at you and me and telling you, என் மகிமையை நான் வெளியரங்கமா காமிக்க போறேன். I am going to reveal my glory outside. இந்த மாதத்துல எல்லா சபைகளும் மறுபடியுமாய் கர்த்தர் ஒரு மகிமையால் நிரப்புகிற, மகிமையால் திறக்கிற ஒரு அனுபவம் வரப்போகிறது. கைகளை தட்டி வாய்களை திறந்து உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னா உலகத்துல இருக்கிற கொரோனாவையும் அவர் ஜெயித்திருக்கிறாரு. Amen. When he says I have won the world, he has already won this corona and this. அவர்கள் இப்போ இருக்கிற காரியங்களை பார்த்து விசுவாசிக்கல, இனி வர போகிற மகிமையை பார்த்து அவர்கள் நடந்தார்களாம். மற்றவங்கள பாவத்துல விழும்போது பரிசுத்தமா வாழுறவன் இப்படி பாப்பா, எனக்கு ஒரு மகிமை வரப்போகுது, எனக்கு ஒரு உச்சமான மகிமை வரப்போகுது, எனக்கு இயேசு இருக்கிறார், என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர் எனக்கு ஒரு மகிமை கொடுக்க போறார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். I welcome each and every one of you in the name of Jesus Christ. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் இந்த நாள்ல இருந்து தரப்போகிறார். God is going to give a new beginning from today. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு புதிய துவக்கம். Let's all say a new beginning. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்க போகிறார். God is going to make everything new. பழையவைகள் ஒளிந்து போக போகிறது. The old things are passing away. புதிதான காரியங்களை கர்த்தர் துவக்க போகிறார். And the new things are going to start. இந்த மாதத்திலிருந்து பின்தொடர்கிற எகிப்தியரை நீங்க பார்க்க மாட்டீங்க. From this month, the Egyptian who was chasing you, you will see them no more. உங்களுக்கு முன்னாடி போகிற கர்த்தர் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கிறார். The God who's going in front of you has changed already everything for you. இந்த மாதம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. The people who search the Lord this month, no goodness will stop ஆண்டவர் for you. இன்றைக்கு சில பேரோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். Today God wants to do a covenant with certain people. நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொன்னேன்ல. He said, I will not leave you. நீ இதுவரை என் கையை பிடிச்சு நடந்ததுனால, Because you are holding on to my hands and walking along with me. இதுவரை நடந்ததுனால, Because you walked till today. நான் இன்றிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். From today I'm going to bless you. தீங்கு கடந்து போக மட்டும் உன்னை ஒளித்திருக்க சொன்னேன்ல. I told you to hide you till the evil things pass away. இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன், Now I tell you, அந்த தீங்கு கடந்து போனது. the evil has passed you. தீங்கு கடந்து போய்விட்டது. The evil has passed by அந்த you. தீங்கு உன்னை அணுகவில்லை. The evil has not touched you. அந்த தீங்கு உன்னை தொட நான் அனுமதிக்கவில்லை. I haven't allowed it. நான் இப்பொழுது உனக்காக செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க The போகிறது. things which I'm going to do will be exceedingly great. நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். I am the one who calls the things which are not there. உன்னுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் இல்லை என்று நினைக்கிறாயோ, Whatever you think in your life, you don't have it. அவைகளை எல்லாம் இருக்கிறது என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். And I am telling you, all these things are there in your life. நீ விசுவாசித்து நடக்காமல், If you don't have faith and walk, நீ தரிசித்து நடக்கணும்னு நினைச்சீனா, if you think you have to see and walk, அது நடக்காது. it won't happen. ஆனா நீ தரிசிக்காம விசுவாசித்து நடப்பாயானால், But if you don't see and walk by faith, நான் உனக்கு செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமா இருக்கிறதை the பார்ப்பாய். things which I'm going to do will be exceedingly great and surprising for you. 2 கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறது, 2 Corinthians 5:6 says like this. நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம்.
Let's not walk by sight, let's walk by faith. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, Loving children of God in Christ, ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருகிற தேவ பிள்ளைகளே, there are the children who come every day seeking the Lord earnestly to the presence of the ஆண்டவர் Lord. இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியிலே Today, the August 1st, ஆண்டவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்று அவளோடு இருக்கிறீர்களா? you are just waiting expectantly that what has the Lord been having ஆண்டவர் for me. இந்த காலை வேளை மிகுந்த கரிசனையோடு உங்களை என்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார். With much compassion he wants to tell you and me. ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்கும்போது எப்படி மனதுருகி அந்த தாய் அந்த பிள்ளைக்கு உதவி செய்வாளோ, When a mother sees a child suffering, with how much of compassion she will be moved to help the child. அதை விட அதிகமாய் More than that, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கரிசனையோடு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்க விரும்புகிறார். today God is looking at you and with much compassion and pain he wants to give this promise to you. கிறிஸ்துவானவர் நமக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற ஒரு அருமையான வசனத்துக்கு திரும்ப போகிறோம். Let's turn our Bibles to the wonderful promise word which our Jesus Christ has given us. நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே We are taking Romans chapter 8. 18ஆம் வசனத்திற்கு நம்முடைய வசனத்தை திருப்புவோம். Let's turn our Bibles to Romans chapter 8 and verse 18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. In English, ஆங்கிலத்தில், for I consider that the sufferings of this present time are not worthy to be compared with the glory that is to be revealed to us. இக்காலத்து பாடுகள், எல்லாரும் சொல்லுங்க இக்காலத்து பாடுகள். Amen. The present sufferings. என்ன பாடுகள்? இப்போ இருக்கிற பாடுகள். The sufferings which we go through now. சொல்லுங்களேன் இக்காலத்து பாடுகள். The sufferings which you go through now. இன்னைக்கு போயிட்டு இருக்கிற பிரச்சனைகள். The problems which you are handling today. இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகளே இல்ல. It is not equal to the glory which is going to come later. நான் இப்படி சொல்லட்டுமா? Let me tell it to you like உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையான ஆசீர்வாதம் வரப்போகுது. a very blessed glorious blessing is going to come to you. நீங்க கடந்து போன எந்த லெவல் ஆஃப் பிரச்சனைக்கும் அது ஈடு இணையே இல்ல. It is not equal to the levels of problems you went through all these days. இன்னைக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஆனா கர்த்தர் ஒரு மகிமை உங்களுக்கு கொடுக்க போகிறார். Amen. Today you are suffering for 1000 rupees, but God is going to give a very big glory to you. கர்த்தர் அதை எப்படி உங்களுக்கு கொடுக்க போறார்னா, You know how God is going to give that to you? நீங்க நினைச்சு பார்க்காத அளவு கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை Amen. ஆசீர்வதிக்க போகிறார். God is going to open the heavens and give you a blessing you have never expected of. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Loving children of God, ஆண்டவர் இந்த மாதம் ஒரு திருப்பு முனையை கட்டளையிட போகிறார். God wants to declare a turning point this month. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே The start of this year, ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். God gave us so many promises. அதை நிறைவேற்றுவதற்காக To fulfill all those promises, அவருடைய வார்த்தை நம்மை புடமிட்டது உண்மைதான். His word has refined us, that's true. எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரானா, Every time when God gives a promise word, அந்த வாக்குத்தத்தம் நம்மை சோதித்து பார்க்கும். that promise word will test us and see. சோதித்தது உண்மைதான். It's true we were tested. ஆனால் இப்பொழுது கர்த்தர் நம்மை பொன்னாக விளங்க செய்கிற நேரம் But வந்திருக்கிறது. now the time has come that God is going to make us shine as refined gold. அந்த மகிமையை நமக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. The time has come to receive the glory for us. நீங்கள் அதை முற்றிலுமாய் சுதந்திரிக்க போகிற காலம் சீசன் ஆரம்பிச்சு விட்டது. The season and the time for you to inherit your glorious blessings have come. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Can you raise your hands and say ஆண்டவருக்கு hallelujah? நன்றி செலுத்தலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கைகளை உயர்த்தி Can we ஸ்தோத்திரம் just பண்ணுங்க raise பாப்போம். our hands and open our ஒரு mouths and start விசுவாசத்துல thanking ஸ்தோத்திரம் God? பண்ணுங்க பாப்போம். In faith can we thank our Lord? சிரித்த முகத்தோடு ஆண்டவர்ட்ட நன்றி என்று சொல்லுங்க பாப்போம். Just look at him and smile and say thank you, உமக்கு கோடா Lord. கோடி நன்றி என்று சொல்லுங்க பாப்போம். Lord, we thank you so much, Lord. என் தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லுங்க பாப்போம். Just say everything is possible through my God. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க பாப்போம். Say I believe and have faith in this word. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். God is telling if you believe and have faith you will see நீ the glory of the விசுவாசித்தீனா Lord. போதும். It's just you have to have faith.
இக்காலத்து பாடுகள், every suffering of the present, இதுவரை நீ பட்ட பாடுகள், all the while you suffered, இனிமேல் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் it அல்ல. is not equal to the glory which is going to come in the future. சொல்லுங்க ஆமென். Amen. ஒரு மகிமை இந்த மாதம் உங்க மேல வரப்போகிறது. This month a glory is coming ஒரு upon you. மகிமை உங்க குடும்பத்தின் மேல இறங்கி The வரப்போகிறது. glory is going to come into your family. ஒரு மகிமை உங்க வேலையில இறங்கி The வரப்போகிறது. glory is going to come into your ஒரு job. மகிமை உங்க சரீரத்திலே இறங்கி வரப்போகிறது. The glory of God is going to come upon your body. உங்களால இதுவரை எதெல்லாம் சாதிக்க முடியலையோ அந்த மகிமை சாதிக்க போகிறது. Whatever you were not able to accomplish, but the glory of God will come and accomplish those things for you. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. Listen carefully. மகிமை வந்துச்சுனா குறைவுகள் நிறைவாக மாறிவிடும். When the glory comes, every lack will turn into abundance. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How விரும்புறீங்க? many of you want to say amen? உபத்திரம் ஒரு சீசன் தாங்க. The suffering is just for a season. ஆனா அந்த சீசன்ல இருந்து மைனஸ்ல இருந்து பிளஸ் ஆக்கணும்னா But when you want to make the minus into plus, ஒரே ஒரு காரியத்தால தான் முடியும். only through one thing you can do that. கீழ இருக்கிறவனை கர்த்தர் மேல தூக்கணும்னா If God wants to lift the man from the dust, சாதாரண அற்புதம் அவனை ஜீரோ அதாவது சமநிலைக்கு கொண்டு வரும். ordinary blessings will just bring him to a normal level. ஆனா மகிமையால மட்டும்தான் மைனஸ் பிளஸ் 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 மாத்த முடியும். But only through the glory of the God you can change some minus into plus and plus and plus. எத்தனை பேருக்கு அந்த பிளஸ் 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 வேணும்? அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். How many of you want that plus plus? Can you say amen? அவங்க மட்டும் ஒரு மகிமை என்று சொல்லுங்க பாப்போம். Can you say glory? பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது. Philippians 4:19 says like this. நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவா எப்படி மாத்துவாரா? How God will change our lack into abundance. என் தேவன் My God, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி according to his riches உங்கள் குறைவை எல்லாம் in every lack of yours, கிறிஸ்து இயேசுவுக்கு in Christ Jesus, மகிமையிலே நிறைவாக்குவார். amen, in his glory he will accomplish it for you. அவர் மகிமை தான் நிறைவை கொண்டு வர போகிறார். Only his glory is going to bring the fullness in your life. நான் விசுவாசிக்கிற இந்த மாதத்துல அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க I போறார். believe that God is going to show his glory to you this month. உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்களேன், மகிமை வருகிறது. Just look, keep your hands on your head and say, the glory கர்த்தருடைய is மகிமை coming. என் மேல் உதிக்கிறது. The glory of God is shining on me. காரிருள் உலகத்தை மூடுமா? The whole world will be filled with darkness. கர்த்தரோ உன்மேல் உதிப்பார் என்று வேதம் But the சொல்லுகிறது. word of God says God will shine upon you. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகுமா? The glory of the God will be revealed. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Those who believe say amen. இந்த மாசம் கர்த்தருடைய மகிமை உங்களில் வெளியரங்கமாக போகிறது. This month the glory of the God is going to be revealed through you. டெஸ்ட் எழுதும்போது ரிசல்ட்டை யாரும் காமிக்கவே மாட்டாங்க. When you write a test, no one will show you the results. நீங்க இதுவரைக்கும் டெஸ்ட் தான் எழுதிட்டு இருந்தீங்க. All the while you have been writing the test. ஆனா இந்த மாசம் கர்த்தர் நீங்க அந்த டெஸ்ட்ல எப்படி இருந்தீங்கன்றத பார்த்து ரிவார்ட் பண்ற மாதமாக மாற போகிறது. Amen. This is a month of reward and is going to give the reward for all the tests you wrote in your life. ஏசாயா 40:5 சொல்லுகிறது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். The glory of the Lord will be revealed outside. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். Every flesh will see that. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? ஆமென் சொல்லுங்க. How many of you have faith? Can we say amen? கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. The word of God has declared it. அப்படின்னு கர்த்தர் எங்க சொல்றாரு? வனாந்திரத்துல ஒரு சத்தம் உண்டாயிற்றாம். He says there was a voice in the wilderness. இன்னைக்கு நீங்க வனாந்திரத்துல இருக்கலாம். Today you can live in wilderness. இப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, God is looking at you and me and telling you, என் மகிமையை நான் வெளியரங்கமா காமிக்க போறேன். I am going to reveal my glory outside upon you. இதுவரைக்கும் நான் பைபிளுக்குள்ள நீ வாசிக்கிற வார்த்தைக்குள்ள நான் மறைச்சு வச்சிருந்தேன். All the while when you read the Bible word, I kept the glory hidden inside the word. இதுவரைக்கும் உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணது மறைந்து இருந்தது. Whatever I promised you, it was hidden inside. ஆனா இந்த மாசம் நான் அதை ரிவீல் பண்ண போறேன். But this month I'm going to reveal it to you. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Amen. எப்பெல்லாம் இந்த மாதிரி வாக்குத்தத்தம் வருதோ வாயை திறந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்துல எல்லா சபைகளும் மறுபடியுமாய் கர்த்தர் ஒரு மகிமையால் நிரப்புகிற மகிமையால் திறக்கிற ஒரு அனுபவம் வரப்போகிறது? கைகளை தட்டி வாய்களை திறந்து ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? Amen. This month the glory of the God will make all the churches open this month in the name of Jesus. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு,
That's why God says ரோமர் 8:18 in Romans 8:18, இந்த he மாதம் says like வாக்குத்தத்தத்திலே this, in this month's promise. ஆதலால், So எதை ஆதலால்னு சொல்றாரு? why he says so, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, loving children of God, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள you வேண்டும். have to understand about Romans chapter 8. ரோமர் 6ல இருந்து 8ஆம் அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா? Chapters 6 to 8, அதை வேத வல்லுனர்கள் the Bible researchers say like this: கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஒரு அத்தியாவசியமான வேத படிப்பு என்று சொல்றாங்க. தியாலஜி ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். They say it's a theology of Christian life for a family. அதாவது இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, When you read this word of God, இந்த ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் இருக்கு பாருங்க, this book of Romans, நாம் எப்படி கிறிஸ்துவண்டை வாழ வேண்டும், எப்படி அவர் நம்மை வாழ எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தெளிவாக விலாவரியாய் எழுதப்பட்டிருக்கிறது. clearly and in detail it is written how a Christian has to live. ரோமர் 12 இருந்து ரோமர் 15 நீங்க வாசித்து When பார்ப்பீர்கள் you என்று read from சொன்னால், Romans 12 to 15, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டும் என்ற ஸ்பெசிபிக்ஸ், அதாவது விலாவரியாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். the specifics of a Christian life and a lifestyle is described here. இந்த மாற்றம் எங்கே வருமாம்? How this change will come? ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே In Romans chapter 7, ஒரு கிறிஸ்தவன் அவன் கர்த்தருடையவராய் மாறுவதற்கு முன்பாக இருக்கிற போராட்டத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். he explains all the problems a man goes through before he could accept Christ. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். Before he could receive the Holy Spirit, how his lifestyle will be, he explains it நான் clearly. விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்து வந்தேன். He says, I don't do the things which I like, நான் விரும்பாததை செய்கிறேன். I do the things which I don't like. அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவர் He keeps speaking about that. ரோமர் 8 வந்தோன கியரை மாத்தினார். When Romans 8 comes, he completely goes to another ரோமர் dimension. 8ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது, When you read Romans 8 in chapter, the first verse, மாம்சத்தின்படி நடவாமல் he says, you don't walk by your spirit, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு you don't walk by flesh, you walk by spirit, ஆக்கினை தீர்ப்பில்லைன்னு சொல்லி you சொல்றார். don't have judgment, he says. ஆவியினால் நடக்கப்படுகிறவர்கள் You have to walk by the spirit. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், In the name of Jesus, I இந்த tell you, மாசத்துல ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். this month the Holy Spirit is going to lead us through. ஆவியானவர் குறைவுக்குள் நடத்துகிறவர் அல்ல. The Holy Spirit does not lead you into lack. சோதனைக்குள் நடத்தினாலும் சோதனையிலே நம்மை பொன்னாக விளங்கச் செய்ய நடத்துகிறவர். Though he makes you walk through the road of suffering, he brings you out as gold and makes you shine. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் In John 15, 5ஆம் வசனத்திலே in the 5th verse, ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், God says like this: என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. without me you cannot do anything. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. You cannot do anything without me. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How விரும்புறீங்க? many of you want to say கை amen? உயர்த்தி சொல்லுங்க. உங்களை விட்டா, Lord, without you, நீங்க இல்லாம without you, Lord, என்னால I cannot ஒன்னும் செய்ய முடியாது. do anything. விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, As believers, as the children of God, we have to understand these things. ஒரு காரியம் என்ன? What is this one thing? ஆண்டவர் சொல்றாரு, God says, விசுவாச வாழ்க்கையில உபத்திரவம் என்பது உண்டு. in your faith life, suffering is for sure. அந்த உபத்திரவம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது ஏனோ திடீர்னு வர்றதில்ல. இட் இஸ் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். In the Christian life, the suffering is a part of the package. அந்த உபத்திரவத்தை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? Why does God allows these யோவான் sufferings? 16:33 ஆண்டவர் இப்படியாக சொல்றாரு, He says like this in John 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, You will have tribulation in this world, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, but be strong. நான் உலகத்தை ஜெயித்தேன். I have won the world. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். Amen. நான் விசுவாசிக்கிறேன், உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னா உலகத்துல இருக்கிற கொரோனாவையும் அவர் ஜெயித்திருக்கிறாரு. Amen. When he says I have won the world, he has already won this corona and this world. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. ஹalleluya. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களை கம்பேர் பண்ண சொல்றார். Loving children of God, God wants you to compare and see. கம்பேர் பண்ணி பாரு. Just compare and see. எதை கம்பேர் பண்றது? What do you have to compare? இன்னைக்கு இருக்கிற பாடுகளை Your present sufferings, நாளைக்கு வரப்போகிற மகிமையோட நீ கம்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். you have to compare for the glory which is going to come tomorrow. யாரால கம்பேர் பண்ண முடியும்? Who can do this comparison? விசுவாச கண்கள் உள்ளவர்களால மட்டும் தான் இதை கம்பேர் பண்ண முடியும். Only
the people who have the eyes of faith can compare and see. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் How சொல்லுங்க. many of you have faith? Can you say amen? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல In Hebrews chapter 11, விசுவாச வீரர்களுடைய பட்டியலில you have the list of the faith அவர்கள் giants. விசுவாசத்துல எப்படியாக மகிமையை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்க முடிகிறது. We see how through faith they received the glory of God. ஆபேலுடைய விசுவாசத்தை குறித்து எழுதி இருக்கிறது. It's written about the faith of Abel. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து எழுதி It's இருக்கிறது. written about the faith of Abraham. ஏனோக்குடைய விசுவாசத்தை குறித்து எழுதி இருக்கிறது. It's written about the faith of Enoch. நோவாவுடைய விசுவாசத்தை குறித்து எழுதி இருக்கிறது. It's written about the faith of Noah. எல்லாருடைய விசுவாசமும் எங்க இருந்துச்சுன்னா, You know where all of their faith was அவர்கள் found? இப்போ இருக்கிற காரியங்களை பார்த்து விசுவாசிக்கல, இனி வர போகிற மகிமையை பார்த்து அவர்கள் நடந்தார்களாம். They didn't have faith in the present things, but they foresaw the glory which is going to come behind, so they had faith for the now. அதனால தான் அவங்களால விசுவாசிக்க முடிஞ்சிச்சு. That's why they could believe. ஆபிரகாம் நம்பினாரு. Abraham believed. எனக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த மகன் உலகத்திற்கே ஒரு பெரிய ஜாதியா மாக போகிறான். Amen. Abraham had faith and he said, the son which God is going to give me, he's going to become a very big nation. மோசேயுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? How was the faith of Moses? மோசேயுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், What kind of Moses' faith was? விசுவாசத்தினாலே Through the faith, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை, he didn't enjoy the pleasures of this world. அவர் யார் தெரியுமா? You know who he was? அவர் பார்வோனுடைய அரண்மனையில ராஜகுமாரத்தியால வளர்க்கப்பட்டவர். He was brought up by the Pharaoh's daughter, the princess of Pharaoh. ஆனால் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. But he had a revelation inside him. தான் யார்? Who he was. எதற்காக அழைக்கப்பட்டார்? What was his calling? இஸ்ரவேலை வழிநடத்தும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகிமையின் பாத்திரம். He was a glorious vessel chosen to lead the people of Israelites. அவர் பெரியவனான போது, When he grew up, எபிரேயர் 11:24 வாசித்து பாருங்களேன். when you read Hebrews 11:24, எபிரேயர் 11:24 சொல்லுகிறது, 11:24 says like this. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. Amen. He chose to suffer with the people of God. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, Loving children of God. இன்றைக்கு நாம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற வேதத்தை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். We have to hold on to the word of God which is written, those who suffer they are blessed of the Lord. விசுவாசிகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, As believers, and we have to believe in that. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு As you accept Christ, பாடுகளே கிடையாது என்று யோசிக்க கூடாது. you can never think that you will not have suffering and problems. என்ன கர்த்தர் தெளிவா சொல்றாரு, Because God clearly says, நீங்க இந்த விசுவாச வாழ்க்கையில உங்களுக்கு துன்பம் வருவது அது இயல்பு. He says in your faith journey, it is so true that you undergo problems and suffering. பேதுரு சொல்றாரு, Peter says like this, உங்க மத்தியில பற்றி எரிகிற இந்த அக்கினியை குறித்து நீங்க ஏதோ வினோதமா யோசிக்காதீங்க. just don't think it is weird because of the fire which is burning amidst you. உங்க மத்தியில இந்த சோதனையாகிய அக்கினி எரிகிறதே, The fire of testing is burning amidst you. இது உங்களை பட்சிக்கிறதுக்காக அல்ல, This is not come to devour you, உங்களை ரட்சித்து மகிமையால் நிரப்பப்படுவதற்காக கர்த்தர் but அனுமதிச்சிருக்கிறார். God has allowed this fire to save you and for a glorious thing ahead. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 1 Peter chapter 4 and verse 12 says அத like this. பார்த்து நீங்க புதுமையின திகையாதீங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. He says, don't be astonished of this fire which is burning amidst you. இத நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க ஆகஸ்ட்ல மகிமையை பார்க்க போறாங்க. Those who understand this word very well, they will see the glory of God in the month of August. Amen. 1 பேதுரு 4:13 எழுதப்பட்டிருக்கிறது, In 1 Peter chapter 4 and verse 13 it's written like this. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது When the glory of God is revealed, நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக you will rejoice in him, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் because you are partakers of his suffering. சந்தோஷப்படுங்கள். Let's all be rejoiced and happy about that. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்னமோ ஒன்னு சொன்னாரே, என்ன சொன்னாரு? What did he say in this place? அவருடைய பாடுகளுக்கு பங்காளியா? Because you are a partner in the pain of him. அவருடைய பாடுகளுக்கு பங்காளியா? Are you a partner in his pain?
அவருடைய சந்தோஷத்துல நிறைய பேர் பங்காளிகளா இருக்கிறாங்க. Many people are partners in his happiness. ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்ல. But the Son of God didn't have place to put his head down. மிருக ஜீவன்களுக்கெல்லாம் குழி இருக்குது. Even the animals have a pit to go and hide themselves. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்ல. But the Son of Man didn't have a place to lie down. ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் சூஸ் பண்ணிக்கிட்டாரு? Why he had to choose that kind of a lifestyle? ரொம்ப சிம்பிள். It's very very simple. இனி வரும் மகிமையை அவர் பார்த்ததனால. Because he saw the future glory ahead. ஒலிம்பிக்ஸ்ல ஓட்ட பந்தயத்துல ஓட போற ஒரு அத்லீட், The athlete who runs in the Olympics sports, அவன் ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னாடி நிக்கும் போது when he stands before an ice cream shop, எல்லாரும் பெருசு பெருசா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது everyone will buy a big portion of an ice cream. ஆனா அந்த ஒலிம்பிக்ஸ்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? But the one who wants to run at the Olympics, what he மத்தவங்க will do? சாப்பிடுவாங்க நினைக்கிறீங்களா? Will he eat because the other people are eating? பெரிய பர்கரை மத்தவங்க எல்லாம் முழுங்கிட்டு இருக்கும்போது இந்த ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறோம் அதை பார்த்து டெம்ப்ட் ஆவான்னு நினைக்கிறீங்க? When the other people eat a very big burger, will he tempt and eat that? மத்தவங்க எல்லாம் கறியும் மீனையும் அடிச்சு பொலி போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்க? When every other person is eating non-veg, do you think that he will eat? மத்தவங்க எல்லாம் அதிகாலையில நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது 4 மணிக்கு ஏஞ்சி கிரவுண்டுக்கு போய் 4:30க்கெல்லாம் இருட்டிலேயே ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறானே, எதுக்காக பண்றான்? Why does he get up early in the morning when the other people and the whole family is sleeping? Why does he go there and get trained up in that cold early morning காலையில cold? கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறவனுக்கு யாராவது வந்து மெடலை கொடுத்து இன்னைக்கு காலைல 4:30 மணிக்கு டபால் ஏஞ்சி இந்த புடிச்சுக்கோன்னு சொல்லி யாராவது அவார்டு டெய்லி கொடுக்கறாங்களா? Will anyone give you award or reward because you get up early in the morning? அன்னைக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. That day no one will give it. ஆனா ஒரு நாள் உலகமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லார தாண்டி முன்னாடி ஓடி போய் அந்த ரிப்பனை அறுத்துக்கிட்டு முன்னாடி போகும்போது, Amen. But one day when the whole world watches you, when you cut the ribbons and go in the front, எல்லா கேமரா பட்டக்கு 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 அடிக்கும்போது, or when all the cameras are shooting at you, எல்லா கேமராவும் அப்படியே கொண்டு வந்து உன் மூஞ்சி கிட்ட மைக்க திரிச்சு எப்படி எப்படி எப்படி, when everyone will bring the mics and the cameras and ask you how this happened. அன்னைக்கு உட்கார்ந்து நான் டெய்லி காலைல இப்படி ஏஞ்சேன்னா அதை சாப்பிடல இது சாப்பிட அதெல்லாம் சொல்ல மாட்டான். இதெல்லாம் அப்படிதான். Amen. That day he will not say that I didn't eat this and I didn't do that, but it's all like that. இக்காலத்து பாடுகள் Your present suffering, அந்த அத்லீட்டுக்கு பெருசாவே தெரியாது. it was not a big thing for that ஏன்னா athlete. ஒரு நாள் என்ன ஒரு மேடையில ஏத்த போறாங்க. Because he knows one day I'm going to come on the dais. அந்த அத்லீட்டுக்கு அதுதான் முக்கியம். That is important for that athlete. மத்தவங்க எல்லாம் சாப்பிடும்போது அந்த அத்லீட் இப்படி தான் பார்த்துட்டு இருப்பான். Every others will keep eating, but he will just keep looking at that. மத்தவங்க எல்லாம் பாவத்துல விழும்போது பரிசுத்தமா வாழுறவன் இப்படி பாப்பா, எனக்கு ஒரு மகிமை வரப்போகுது, எனக்கு ஒரு உச்சமான மகிமை வரப்போகுது, எனக்கு இயேசு இருக்கிறார், என்னை மறைத்தவர், என்னை அழைத்தவர், எனக்கு ஒரு மகிமை கொடுக்க போறார். Come on, translate it. When everyone falls in sin, he will look at the glory of God and say, the one who called me is faithful. ஒரு மகிமை நமக்காக வரப்போகிறது. A glory is in for you. நீங்க களி கூர்ந்து மகிழும்படியாக You are going to go rejoice with him. அவருடைய பாடுகளுக்கு நீங்க பங்காளிகளானதால் Because you were the partners in the pain. சந்தோஷப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். He says, be happy and rejoice. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How விரும்புறீங்க? many want to say amen? அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தராசு நமக்கு முன்னாடி வைக்கிறார். That's why God has a measuring scale in front of you. இந்த பக்கம் நம்ம பாடுகள் எல்லாம் வைக்கிறார். He wants to keep all our problems on the left நம்ம என்ன side. சொல்றோம், என்னால இத சுமக்கவே முடியல. But what do we say? Lord, I'm not able to carry this suffering. 4 மாசமா எல்லாம் ஒண்ணுமில்லாம ஜீரோவா இருக்குதுப்பா. For the past 4 months, everything has been zero, Lord. என்னுடைய கடன் எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு. All my debts are mounting up day by day. வாடகை கொடுக்க முடியல. I'm unable to pay my rentals. பேங்க்ல லோனை கட்ட முடியல. I'm unable to pay my loans. எல்லாம் பெருசு பெருசா இருக்குது. Everything is standing huge in front of பாடுகள் me. ரொம்ப பெருசா இருக்குது. My everything is very big in front of me. வேலையே இல்ல. I don't have a ஆனா job. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. But they're telling me to pay my school fees. வேலையே இல்ல. I don't have jobs. ஆனா வாடகை கட்ட சொல்றாங்க. But they say you have to pay your rent. இன்கமே இல்ல. There's no income ஆனா at all. லோனை கட்ட சொல்றாங்க. But they say you have to pay your loans. பெருசா இருக்குது ஆண்டவரே. Everything is huge in front of me. பாடுகள் ரொம்ப பெருசா இருக்குது. All my sufferings are so huge, Lord. ஆண்டவர் சொல்றாரு, தராசுல இந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்காத. But God says, just don't keep seeing the left side of the measuring scale. இந்த பக்கம் திரும்பி பாரு.
Just turn and look on the other உனக்கு side. கொடுக்க போகிற மகிமை தராச கீழே இழுத்துட்டு போகுது பாரு. Amen. Look at the glory which I'm going to give you. Just pulling அந்த the weight weight is அப்படியே coming கீழே down. இழுக்குது பாரு. The weight is coming down on the other இது side. ஒண்ணுமே இல்ல, ஒரு feather weight. This is just a light weight. இன்னைக்கு இருக்கிற இந்த பாடு வந்து feather weight. The problems which you go through today is a light affliction. இதுவரை வெளிப்படாம இருக்கிற அந்த மகிமை அது total weight. The unrevealed glory of God for you is so heavy and heavy. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Those who have faith say let's say amen. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 4. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, When you read from 8th verse, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டோம், கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டோம், மடிந்து போகிறதில்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. Afflicted in every way but not crushed. Perplexed but not despairing. Persecuted but not forsaken. Struck down but not destroyed. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் மரணத்தை சரீரத்துல சுமக்குறோம். Amen. You have to carry the death of Christ in your body. உனக்கு தேவ இயேசுவின் மகிமை வேணும்னா, if you want the glory of God, மரணம் இல்லாமல் மகிமை இல்லை. without death you will not have the glory. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. without suffering you cannot have heaven. அப்போ வனாந்தரம் இல்லாம வயல்வெளி கிடையாது. without wilderness you will not have a fertile land. சும்மா ஆண்டவரை பார்த்து ஏன் வனாந்தரம் கேட்டுக்கிட்டே இருக்காத. simply don't look at the Lord and keep asking why this wilderness, Lord. ஏன் எனக்கு பாடுன்னு கேட்காத. why Lord I am suffering like this every day. பாடுகள்ல நீ பாடு. in your sufferings you have to sing. பாடுகள் வந்தா பாடு. if you have suffering you have to sing. பாடுகள் வந்தா சொல்லு, கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும், கைவிடா காத்திடும், பரமனின் கரங்களை நாம் பற்றிடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. ஹalleluya. Hallelujah. இக்காலத்து பாடுகள், your present suffering, இக்காலத்து பாடுகள், your now suffering, இது எழுதப்பட்டிருக்குது, தள்ளி விட்டாலும் விழ மாட்டோமா. it's written even if you push down you will not fall. ஏன்? why? நம்ம சரீரத்துல because in our body, இயேசுவை சுமந்திருக்கிறதுனால, because we carry Christ in our body, இயேசு ஒரு நாளும் விழுந்தாருன்னு சரித்திரமே இல்ல. there's no history that says that Jesus fell down. நானும் இயேசு ஒண்ணா இருந்தா, when you and Jesus are together, பாடுகள்ல கூட இயேசு என் கூட தான் இருக்கிறார். even in your suffering Jesus is with you. பாடுகள்ல தள்ளி நின்னு நம்மள வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல. in your sufferings he doesn't stand apart and look at you. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும், in all his sufferings, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும், in all his sufferings, அவரும் நெருக்கப்பட்டாராம். he was also suffering with ஏசாயா us. தீர்க்கதரிசன புத்தகம் in the book of Isaiah 63 அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. in 63 chapter and the verse 9 says like this. ஏசாயா 63:9 சொல்லுது, அவருடைய எல்லா நெருக்கத்திலும், in all his sufferings, அவரும் நெருக்கப்பட்டார். he was also suffering with us. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். the angel from the presence of the Lord saved. அவரது அன்பு நிமித்தமோ, because of the love, அவரது பரிதாபத்து நிமித்தமோ, because of the compassion, அவர்களை மீட்டு, he redeemed them. பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். he just carried them like days before. நம்மள தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறார். we have a God who carries us on his shoulders. உங்களுக்கு மகிமையை கொடுக்கிறவர் யார் தெரியுமா? you know who is the one who wants to give the glory? பாடுகள் மத்தியிலயும் உங்க தோள்ல சுமந்துக்கிட்டே வந்தவர்தான். because he is the one who is carrying you on his shoulders. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். in all his problems he was also going through that suffering. சொல்றார், நான் மகிமை அடைந்தது போல உன்னையும் மகிமைப்படுத்த போறேன். amen. he says because I was glorified I will also glorify you. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. those who have faith let's say amen. என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, the moment you accepted Christ, அன்னைக்கே உங்களுக்கு ஒரு மகிமை வந்துருச்சு. the glory has already come for you. ஆனா நீங்க அவர் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாய், but as the children of God, நான் இப்போ உங்களுக்கு ரகசியத்தை காண்பிக்க போறேன். today I want to show a secret to you. ஏன் உங்களுக்கு பெரிய மகிமை வரப்போகுதுன்னா, why this very big glory is in for ரோமர் you. 8:17 நீங்க வாசிக்கணும். you have to read Romans 8:17.
ஏன் மகிமை வரப்போகுது? Why this glory is going to யாருக்கு மகிமை come? கொடுப்பார்? For whom he will give this glory? பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை குறித்து ரோமர் 8 சொல்கிறது என்று சொன்னேன் அல்லவா? I already told you the lifestyle the Holy Spirit which leads us through in chapter 8. அப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறவங்க யாருன்னா அவருடைய பிள்ளைகள். So who are led by the Holy Spirit are called his children. அப்ப பிள்ளைகளானால் But when we are children of God, என்ன அர்த்தமா? what does it mean? வாசிக்கலாமா? ரோமர் 8:17 வாசிக்கிறேன். Let's read Romans 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு நில்லுங்க ஒரு நிமிஷம். அது என்ன தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம்? What is that? Heirs of God and co-heirs with Christ. கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரான சுதன். Christ is the only beloved son of the Father God. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டபடியினால் Because I accepted Jesus Christ, நான் என்ன ஆயிடுறேன்னா அவரோட சேர்ந்து நானும் அவருக்கு இவர் எப்படி சுதந்திரமோ அதே சுதந்திரம் எனக்கும் கிடைச்சிருச்சு. Amen. When I accept Christ, I also receive the same inheritance and sonship of God. புரியல? You don't understand that. ஏசப்பாவுக்கு என்ன மகிமையா பிதா கொடுத்தாரோ அவ்வளவு எனக்கு தரதுக்கு ரெடியா இருக்கு. Amen. Every glory which Father God has given to Jesus Christ, I am entitled for that same glory when I come along with him as co-heirs. அஞ்சப்பர் 2 மீனை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டா 5000 பேர் அதே மகிமையை கர்த்தர் எனக்கு தர. Amen. When he takes the 5 loaves and 2 fishes and breaks it, the same glory which revealed there, he wants to give that same thing to you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? How many of you want to say amen? தேவனுடைய சுதந்திரரும் The inheritance of God, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. we are heirs of God and co-heirs of God. இப்போதான் ஆண்டவர் வந்து இந்த 18 ரகசியத்தையே உங்களுக்கு வெளிப்படுத்துறார். Only now God is revealing the secret which is in the 8th அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். Amen. If you suffer with Christ, you will receive the due glory of God. கையை ஒட்டு ஒரு பெரிய ஆமென். Amen. அதனால தான் நம்ம கூட அவரும் நெருக்கப்பட்டாரா? That's why because of us he was going through that path of நம்மளை suffering. ஏன் நெருக்கத்துக்குள்ள நடத்தினாரு? You know why he is taking us to the path of suffering? என் பிள்ளையே இத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புடிச்சுக்கோ. இது வழியா நடந்து வா, பரவாயில்ல கவல. ஏன் எனக்கு எப்படி பாடுகளுக்காக பிதா மகிமையை கொடுத்தா அதே மாதிரி உனக்கு தரப்போறார். வா 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 அந்த மகிமையை நான் உனக்கு காண்பிக்க போறேன். Like how the Father God gave the glory to Son Jesus Christ, he says just adjust and just go through the path of suffering and he will give the due glory. அந்த மகிமை இதுவரைக்கும் மறைஞ்சிருந்துச்சு. That the glory was hidden all the while. இனி நம்மிடத்தில் வெளிப்படும். It will be revealed through us later. அப்படினா இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. It means it is hidden inside us. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எனக்குள்ள இருக்குது. Look at your neighbor and say it is inside. எனக்குள்ள மகிமை இருந்துச்சு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. The glory of God is inside. உள்ள இப்போ இருக்குது. It is inside me. ஷடடட நமது யந்துல பாபா ரதன மதரபா ரதல பலபதுர பிதுடபா. எனக்குள்ள மகிமை இருக்குது. The glory of God is inside me. என்ன பார்க்கிறவங்களுக்கு அந்த மகிமை இன்னும் வெளியரங்கமாகல. The people who look at me, the glory has not கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்னு கர்த்தர் சொன்னார்ல. He said the glory will be revealed outside. இப்போ என்ன பார்க்கிறவங்க பிச்சைக்காரனா பார்க்கறாங்க. ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஏன் இந்த பாடுகள் வழியா போறதுக்கு சம்மதிச்சேன்னா எனக்கு இப்ப இருக்கிற பாடுகள் பத்தி இல்ல இனி வரும் மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறேன். Now people will look at you at beggars, but don't be deceived by that. But you are not going to see the glory which is going to be revealed by God through because of the sufferings which you go through now in your life. ஆகவே தாங்க மோசே எபிரேயர் 11:24-25 வாசிக்கிறோம். மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தி என்று அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். He didn't like to be called as the daughter of son of Pharaoh. அதை வெறுத்துவிட்டு He didn't like that. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். He didn't want to enjoy the pleasures of the world. தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு Rather he chose to suffer with the people of God. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து He was very pertinent that the glory which is going to come எகிப்தில் later. உள்ள பொக்கிஷங்களும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். Amen. Amen.
எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? How many of you want to say amen? மோசே நினைச்சிருந்தா வேற வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். If Moses loved, he would have lived another life. பார்வோனுடைய மகன்ற அந்த அந்தஸ்துல வளர்ப்பு மகனா அனுபவிச்சிருக்கலாம். He would have enjoyed as a son of Pharaoh. 40 வருஷம் உயிருக்கு பயந்து வனாந்தரத்துல வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. It was a situation where he had to live 40 years to live in the wilderness. ஒவ்வொரு நாளும் எப்படி நொந்திருப்பார் மோசே. Just imagine every day what suffering he would have gone through. 40 வருஷம் கழிச்சு கர்த்தர் கூப்பிடுறார், மோசே. After 40 years, God is calling Moses. மோசே. Moses. யார் ஆண்டவரே? Who's that, Lord? நான் தான்ப்பா. It's me. இஸ்ரவேலை விடுவிக்கிறதுக்கு நான் உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற பாத்திரமா தெரிந்து கொண்ட நீதான் வா. Amen. You are the deliverer who's going to deliver the Israelites. You are that redemptive vessel which I have chosen you. நான் போய் சொன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? If I go and tell, how will they believe it, Lord? நான் இவ்வளவு ஓட்டாண்டியா இருக்கறனே. I don't have anything with me now. நான் ஒண்ணுமில்லாத பயலா மாறிட்டனே. I have become a nothing and nobody. உங்களுக்காக ஒரு காலத்துல வைராக்கியமா எழும்பினேன். I was so zealous for you in one season. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன ஒரு தோல்வியா பார்க்கறாங்க. But now everyone looks at me as a failure. உழைக்க தெரியாதவன் சொல்றாங்க. They say you are not a person able to live your life. மாமனாருடைய ஆட்டை தான் இன்னைக்கு வரைக்கும் நான் மேய்ச்சிட்டு இருக்கேன். I am just tending my father-in-law's sheep. ஆண்டவர் சொல்றாரு. But God says, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. all these things are nothing. லட்ச ஆடுகளாகி இஸ்ரவேலை வழி நடத்துறதுக்கு நான் தெரிந்து கொண்ட மகிமையின் பாத்திரம் நீதான். Amen. You are the glorious chosen vessel to lead lakhs and lakhs of people of Israelites. சும்மா விடுங்க ஆண்டவரே. So leave me, Lord. யான் திக்குவாயி மந்தனாவு. I am a stammerer and I'm not able to talk properly. ஆனா ஆண்டவர் சொல்றாரு. But God says, நீதான் எனக்கு வேணும். you are the one I need. நீங்க நினைக்கிறீங்க நீங்க தகுதியே இல்லன்னு. You think you don't qualify to do these things. I want the fire of God to come down. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. பூமி அனைத்தும் அது ஏகமாய் காண எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்திலே இப்பொழுது ஜெயம் எடுக்க போகிறோம். Come on. Amen. Today the glory of the Lord is going to be revealed and the creation is waiting to see the glory. உலகம் உன்னை பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்க்கவில்லை. God doesn't view you like the world views you. இந்த உலகம் இன்னைக்கு உன்னை பார்க்கிறது. Today the world is looking நீ at ஒரு you. தோல்வி என்று பார்க்கிறது. The world looks you at a failure. உலகம் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறது. The world has rejected you. ஆனா கர்த்தர் சொல்றாரு. But God says, தள்ளப்பட்ட கல்ல மூலைக்கு தலைக்கல்ல நான் மாத்த போறேன். the rejected stone becomes a cornerstone. நான் மூலைக்கு தலைக்கல்ல மாத்த You போறேன். are going to become the cornerstone. நான் மூலைக்கு தலைக்கல்ல மாத்த போறேன். You are the cornerstone. ஷண்டரதலபரப சீகபதர ரியாந்தரப ஷடடடடட ரியாந்தரபல சீகபதரப ரிமிதுனமனதரபல ஷடடடடடடரப ரியாந்துரபலப மிதுரபலப சீகம வாயை தரங்க. Open your mouth and start speaking in tongues. இவ்வளவு நாள் நீங்க அமைதலா இருந்தீங்க. இனிமே நீங்க அமைதலா இருக்க முடியாது. You cannot be silent. நீங்க எழும்பத்தான் வேணும். You have to நீ rise up. மறைந்திருக்க மாட்டா. You can't be hidden anymore. ரபதலப ஷண்டர மறைந்திருக்க மாட்ட. I will not be hidden anymore. கர்த்தருடைய மகிமை உன்மேல வெளியரங்கமாகிற நேரம் வந்து விட்டது. The time the glory of God is revealed upon you has come. 8 என்றால் புதிய துவக்கம். 8 means a new beginning. கர்த்தர் சொல்றாரு நான் புதிய துவக்கத்தை உனக்கு இந்த மாதம் ஆரம்பிக்க போகிறேன். Amen. God says I'm going to give a new beginning this month. புதிய வேலையை தர போறேன். I'm going to give you new jobs. புதிய பிசினஸ் தர போறேன். I'm going to give you new business. விழுந்து போனதை திரும்பி எடுத்து நிற்க வைக்க போகிறேன். Whatever has fallen down, I'll take it up and விசுவாசத்துல வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. in faith open your mouth and start praising God. இக்காலத்து பாடுகள் Your present suffering, இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. it is not compared to the glory which is இனி going to வரும் be in the மகிமைக்கு future. ஒப்பானவைகள் அல்ல. It is not revealed. ஒரு மகிமை உன் மேல இறங்கி வருகிறது. The glory of God is coming upon you. நீங்க மறுபடியும் எழும்பியே ஆகணும். You have to rise up again. ஏன் உன் வாயால அந்நிய பாஷை பேச முடியல? Why you are not able to speak in tongues? ஏன் உன் அதிகாரத்தை பிரயோகப்படுத்த மாட்டேன்ற? Why are you not using your நீ authority? யார் என்பதை மறந்து விட்டாயா? Have you forgotten who you are? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ. You are the chosen உன்னை vessel of கொண்டு நான் God. பயங்கரமான காரியத்தை செய்ய போறேன். Through you I'm going to do amazing things. இன்னையிலிருந்து ஆரம்பமாக போகிறது. It is going to start hereafter. கையை தட்டு. Clap your hands. வாயை திறந்து. Open your mouth. பிரகடனப்படுத்து. And declare it. அந்நிய பாஷையை பேசு. Speak in tongues.
நான் உனக்கு வெளிப்படுத்துறேன். I will reveal it to you. இப்போ உன் கண்களை திறக்கிறேன். I am opening your eyes இப்போ now. உன் ஆவிக்குரிய கண்களை திறக்கிறேன். I am opening your spiritual அந்த eyes. மகிமையை பார். Look at the glory. அந்த மகிமையை பார். Look at the glory. அந்த மகிமையை பார். Look at the glory. இவ்வளவு நாள் நீ உனக்காக வாழ்ந்திருக்கலாம். All the while you lived for you. எனக்காக நீ விட்டு கொடுக்க போற. Just let go for me. நான் சொல்றத கேளு. Listen to whatever I நான் say. நடத்துற பாதையில வந்து நின்று விடு. Come and stand in the path in which I நான் am leading சொல்லுகிற you. இடத்துக்கு உன்னுடைய பாதைகளை ஆயத்தப்படுத்து, பாதரட்சைகளை. Prepare your sandals for the path in which I show you. நான் ஒரு மகிமையை உனக்கு தர போறேன். I am going to give that glory நான் to you. மகிமையா நடத்த போறேன். I am going to lead you gloriously. நீ அறியாத ஜாதிகளை வரவழைக்க The போகிறாய். unknown generations will come forth. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், கடற்கரை திரளான கூட்டத்தை நான் உன்வசமாய் திருப்பி கொண்டு வர The போகிறேன். Holy Spirit says a sea of people are going to come towards you. சபைக்கு நேரா ஒரு கடற்கரை திரளான மணல் கூட்டம் வருகிறதை நான் பார்க்கிறேன். I see a sea of people coming towards the church of God. வருகிறதை பார்க்கிறேன். I see them coming. எல்லா வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. Open your mouth and say In the amen. name of Jesus. இயேசுவின் நாமத்தில். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.